நம்ம ஒவ்வொருத்தரோட அழகான வாழ்க்கையும் எப்போ பூர்த்தியாகும்? ஒரு அருமையான உறவு, நம்மளை மதிக்கக்கூடிய உறவு, நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய உறவு, நம்ம கூடவே பயணிக்கக்கூடிய உறவு, இது எல்லாமே இருக்கும்போது அந்த வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும் சொல்லுவாங்க. அது உங்களோட கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், காதலானாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், உங்கள் நண்பனாக இருக்கலாம். எத்தனை உறவுகள் இருந்தாலும் நம்ம மனசுக்கு நெருக்கமாக நம்மளோடையே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான உறவு கிடைச்சா அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே வாழ்க்கை நம்ம புரிஞ்சுக்கிட்ட, நம்மளை தெரிஞ்சுக்கிட்ட, நம்ம கூட இருக்கக்கூடிய அருமையான உறவுகள் நம்மளை புரிஞ்சுக்கிறாம நம்மளை புட் டவுன் பண்ணுறது, கீழே தள்ளுறது, பீ லிட்டலின்னு சொல்லுவாங்க, நம்ம செல்ஃப் எஸ்டீமை டச் பண்ணுறது, நம்மளை எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது, நம்மளை பிடிக்காம ரொம்ப கத்துறது, நம்மளை ஒரு சுயமரியாதை கொடுக்காம, ஒரு மரியாதையை கொடுக்காம நம்மளை கீழே தள்ளுறது, இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த வாழ்க்கையே ரொம்ப ரணகலமாயிரும். நமக்கான இம்பார்ட்டன்ஸு, நமக்கான வாழ்க்கை, நமக்கான சந்தோஷம் எல்லாமே அவங்களையும் சேர்ந்தது தானே. அவங்க நம்ம கூட இருக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் ஃபீல் பண்ணும்போது ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவங்களோட இந்த பிஹேவியர்ஸ்னால நம்மளை புட் டவுன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த வாழ்க்கையே ஒரு நரகமாக மாறும். என்னடா இது வாழ்க்கை, நம்ம புரிஞ்சுக்கிட்ட நம்ம உறவுகள், நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட், புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒய்ஃபு இப்படிலாம் பேசுகிறாங்களே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, என்னுடைய இதயத்தின் பாதியாக இருந்த இவங்க இன்னைக்கு என்னை இதயத்தையே சுக்கு நூறாக நொறுக்குறாங்களே இப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறது? 11 டிப்ஸ் ஃபார் லிவிங் வித் எ ஸ்பவுஸ் ஹூ இஸ் ஆல்வேஸ் புட்டிங் டவுன், அந்த மாதிரியான ஒரு டாபிக் இது. அதுக்கான டிப்ஸை தான் நம்ம கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட இறுதியில், வாரத்தோட ஒரு சண்டேல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உங்களோட சப்போர்ட்டு தாங்க ரொம்ப முக்கியம். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணி எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்னாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்ற மக்களுக்கு சென்றடைய செய்யும். முழுக்க என்னோட ஓன் டைமிங்கில் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக உங்களுக்காக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் என்னை தொடர்ந்து ஓட வைக்கும். உங்கள் சப்போர்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் உறவுகளுக்கு இடையில், ஸோ ஒருத்தவங்க அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களை புட் டவுன் பண்ணும்போது, உங்களை மரியாதை குறைவாக நடத்தும் பொழுது, உங்ககிட்ட அந்த அன்பை குறிக்கும் பொழுது, உங்கள்கிட்ட வெறுப்பை உமிழும் பொழுது நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த உறவுகளை சரி பண்ண முடியுமா அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதிலாக தான் இந்த எபிசோட் இருக்க போகுது. என்னப்பா ட்ராக் மாறுது, அப்படியே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை நீ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஆனால் ஏன் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்முடைய தோழி, அவங்களோட பேரை மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னாங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் என்னை கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டெய்லி டே டு டே லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இப்போ ஒரு கஷ்டமாக மாறிக்கிட்டது. அவங்களோட ஹஸ்பண்டு ரொம்பவே அவங்கள ரொம்ப புட் டவுன் பண்ணுறாங்க, ரொம்ப பீலிட்லிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அவங்க இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்கன்னா, என்னுடைய மரியாதை எல்லாமே போய்விட்டது, நான் யார்கிட்டையுமே பேசுகிறதே கிடையாது, எனக்கு என்னமோ என் மேலே சந்தேகமாக இருக்குது, நான் கரெக்டாக இருக்கேனா இல்லைன்னு தெரியலை, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மனோ, எனக்காக ஒரு எபிசோட் பண்ண முடியுமா இந்த டாப்பிக்கில் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த எபிசோட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவும் கூட. உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏதாவது உறவுகள் உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கலாம், இல்லை உங்களை புரிஞ்சுக்கிறாமல் இருக்கலாம், உங்களை தொடர்ந்து புட் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கான பதிலாகவும் இந்த எபிசோடை நான் பார்க்குறேன். நீங்கள் இதே மாதிரி உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கேள்வி இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஏதாவது டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம். உங்களோட டைரெக்டாக நான் காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ நிறைய பீப்புள் இப்போ நீங்கள் ரீச் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேசுகிறதில்ல, உங்ககிட்ட ரீச் பண்ணுறதில்ல. ஆனால் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் மாறி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள். ஓகே, நம்ம டாபிக் போயிடலாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம
வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர்கள் வருவாங்க. இது காமனாக அப்ளிகபிள். ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு லவ்வராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அவங்கள மீட் பண்ணும்போது இந்த வானம் எல்லாமே ஒரு பூக்களாக மாறும். நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் பிறக்கும். இது எல்லாமே மாறும். அந்த ஒரு உறவு தொடரும் பொழுது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய கோபதாபங்கள் வரும், நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். இதில் ஒரு சில பேர் அவங்களோட துணையை ரொம்ப அதிகமாக திட்டுவாங்க. அவங்களுக்குள்ள வெறுப்பை காமிப்பாங்க. அவங்கக்கிட்ட எரிச்சலை காமிப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றது தெரியாது. இதை அடுத்த முனையில் இருக்கக்கூடிய உறவாக, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவங்களுக்கு ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்தும். நம்ம நல்லா தானே இருந்தோம், ரொம்ப அருமையாக இருந்தோமே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோமே, ஆனால் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம்? என்னோட கணவர் என்ன புட் மீ டவுன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, எனக்கு ஏன் தெரியலை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு. இதற்கான இன்னொரு வேர்டு தான், அந்த புட் டவுனுக்கு இன்னொரு வேர்டு தான் பி லிட்டிலிங் சொல்லுவாங்க. பி லிட்டிலிங்னா உங்களை வந்து ஒரு சிறுமையாக்குறது. பி ப்ளஸ் லிட்டில் அந்த மாதிரி ஒரு வேர்டு தான். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோமா, இது ஏன் நடக்குது, நம்மளை ஏன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வந்து யூ கேன் டூ எனி திங் ரைட் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை உன்னை பாரு, யூ லுக் லைக் லிட்டில் ட்ராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ யூ லுக் டெரிபிள், டோன்ட் கம் க்ளோஸ் டு மீ, ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங்னு சொல்லிட்டு ஜோக் பண்ணுற மாதிரி மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துவாங்க. உங்கள் குடும்பத்தார் முன்னாடியில் உங்களை வந்து ஏதோ ஒரு சிறுமைத்தன்மையாக காமிக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இவளுக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் வந்து கரெக்டு கிடையாது, இவர்கிட்ட எதுவுமே தெரியாது, நான் தான் எல்லாம் பார்த்துக்குவேன், நல்லா சாப்பிடுவார், தூங்குவார், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பீப்புளை. என்னடா நம்மளை லவ் பண்ணவன், நம்மளை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவன், நம்மளை ரொம்ப 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 உரிமை கொண்டாடிய ஒரு மனிதர் இன்றைக்கி வந்து நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த நேரங்களில் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அவங்க எதுக்கு இது பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க இப்படி பண்ணும் பொழுது இது என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம தொடர்ந்து இதிலேயே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த பிரச்சனைகள்லேயே தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பட்சத்தில் நம்ம வாழ்க்கை என்ன சொல்கிறது, ஒரு குழப்பத்தோட கூடிய ஒரு நரகமாக மாற ஆரம்பிக்கும். நம்மளை அறியாமலே நம்ம கஷ்டப்படுவோம். என்னடா நம்மளை புரிஞ்சுக்கிட்ட, நம்மளோட தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்மளை கஷ்டப்படுத்துகிறாரே அப்படின்னு இருக்கும்போது உங்கள் மனசு ஏற்றுக்கிறாது, ரொம்ப ரொம்ப வருத்தப்படும். நமக்கு கரெக்டான வாழ்க்கை அமையலையோ, நம்ம வந்து கரெக்டான வாழ்க்கையில் பாதையில் பயணிக்கலையோ தோணும். நிறைய இடங்கள் அது நடக்கும். முக்கியமாக நம்ம இந்தியாவில் நம்ம கணவனுக்கு வந்து ஒரு சுப்பீரியர் ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்போவுமே. நம்ம மனைவி நம்ம கீழே இருக்கணும், நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும், அவங்களுக்கு தனியாக கனவுகள் இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு உணர்வுகள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பல்வேறு இடங்கள் இருக்குது. இதெல்லாம் மாறிக்கிட்டு வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மாறிக்கிட்டு வந்தாலும் சில இடங்களில் சில பேர் நம்ம தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சமமான உரிமை இருக்குது. உரிமைன்றது என்னென்னா உங்களுடைய அன்பை பகிர்வதற்கான உரிமை. உங்களுடைய மனதை அவங்க கேர் பண்ணுற மாதிரி நீங்களும் அவங்க மனசை கேர் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் மனசை உருவாக்கணும். நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ எல்லாம் சொல்லுவாங்கன்னா, சமைக்கிறதுனா ஒரு பொண்ணு தான் சமைக்கணும், இல்லை இன்னமும் சமைக்கக்கூடாது, இல்லை அவங்களுக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும். ஐயோ அவளுக்கு என்ன தெரியும், நம்ம அப்பாங்கெல்லாம் சொல்லுவாங்க அம்மாக்களை, அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு சமைக்கிறது அந்த குழந்தை அதை மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கல அப்படின்னு தான் மீனிங். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா வாய்ப்பை கொடுக்கவே இல்லை, அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன் நம்ம இருந்துட முடியாதுல்ல. அவங்களுக்கு தேவையான கனவுகளை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு தேவையான உணர்வுகளை நம்ம புரிஞ்சு தான் ஆகணும். அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்தோம். இதே வந்து மனைவிக்கும் அப்ளிகபிள் ஆகும். நிறைய இடங்களில் மனைவி அவங்க வந்து ரொம்ப சுப்பீரியராக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ரொம்பவே வந்து இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நீ இதை செய்யாத, நீ இப்படி பண்ணாத, உனக்கு இதெல்லாம் தெரியாது, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன தான் தெரியும், சம்பாரிச்சு கொட்ட தான் தெரியும், வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்கள புட் டவுன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாற்றி நிறைய இடத்துல சண்டை போடுவாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி இங்கே ஸ்டாப் பண்ணுறது, எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பதிலாக தான் எபிசோட் நான் உங்களுக்கு தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்மளோட தோழிக்காகவும் உங்களுக்காகவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே லிசன் டு த கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு புரியணும். நீங்கள் லிசன் பண்ணுங்கள். எந்த நேரத்தில் எந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த வேர்டிங்ஸ் அவர் யூஸ் பண்ணுறாரு, இல்லை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிங்க. ஸோ அவங்களோட வேர்டிங்ஸில் அவங்களோட அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களா, நம்மளை கீழே தள்ளுறாங்களா, எந்த நேரம் பார்த்தாலும் அது நடக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பண்ணுறாங்களா, குடும்பத்தை முன்னாடி பண்ணுறாங்க, நம்ம கூட தனியாக இருக்கும் போது பேசுகிறாங்களா, ஸோ அந்த மாதிரி ஏன் அவர் பண்ணுறாரு, எதுக்காக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு
யோசிக்கணும்னா அதுக்கு நீங்கள் லிசன் பண்ணணும். அதை விட்டு உடனே எடுத்து ரியாக்ட் பண்ணும்போது சண்டையாக மாறும். அது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அந்த உறவுகள் முக்கியம். அந்த உறவுகள் ரொம்ப ரொம்ப உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப அருகாமையில் இருந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு உறவுகள் தொடரும் பொழுது அந்த உறவுகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட் லிசன் பண்ணணும். லிசன் த வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சண்டை வரும்போது இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும்போது லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுங்கள். உடனே எந்த விஷயத்தை ரியாக்ட் பண்ணாலும் கரெக்டாக அமையாதுங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா செக்யூர் யுவர் செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க. உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்களை கீழே தள்ளும்போது, உங்களை வந்து அசிங்கப்படுத்தும் பொழுது, உங்களை அவமானப்படுத்தும் போது ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சுயமரியாதைலாம் பெருசாக கிடையாது, எல்லாத்தையும் நீ என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்க, உனக்கு என்ன இருக்க போகுது, நீ எதுவும் பெருசாலாம் வந்து கோவப்பட மாட்டே அப்படின்ற மாதிரி அவங்களே அசியூம் பண்ணிக்குவாங்க. ஆனால் உங்களுக்கான சுயமரியாதை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் சுயமரியாதையை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஒரு சுயமரியாதை, எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா பேசும்போது சொல்லலாம். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா லேர்ன் டு டிட்டாச்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ட்ஸ் ஹர்ட் இஃப் தே கம் ஃப்ரம் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவங்க உங்களை அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு உங்கள் உறவுகளை மதிச்சிருக்காங்க, உங்களுடைய அன்பு தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணும்போது ரொம்பவே வலிக்கும். மற்ற நார்மலாக ஒருத்தர் ரோட்டில் போகிறான், அவன் ஏதோ ஒன்று பேசிட்டான்னா அவன் பேசுகிறது வலிக்கிறதுக்கும், நம்மளுடைய உறவுகள் நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் பேசும்பொழுது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை பேசினாலும் காலைல எந்திரிச்சவொடனே உன் மூஞ்சியில் முழிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமெடியாக பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த நாளே வந்து மாறிடும். என்ன அப்படி பேசுகிறாரு, என்ன சாப்பாடு எடுத்து கொடுக்கும்போது என்ன சாப்பாடா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. இல்லை நம்ம வந்து ஆஃபீஸ் கிளம்பும் போது வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா, நீ என்ன லேட்டாக எழுந்திரிக்கிற, உனக்குலாம் கரெக்டாக இல்லை, இந்த நாளே உனக்கு கரெக்டாக அமையாது அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நார்மலாக சொல்லிட்டுருவாங்க. ஆனால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு அது ரூன் பண்ணிடும், அது ரொம்ப பேடாக அமைஞ்சிடும். ஸோ அந்த நேரங்களில் உங்களோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க. இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணணும்னா, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணணும், இக்னோர் பண்ணுங்கள். ஸோ உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா உங்களோட ப்ரையாரிட்டியை மாற்றிட்டு, ஓகே அவர் பேசிட்டு போகிறாரு, நம்மகிட்ட இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு டைமில் பார்த்துக்கலாம், அவங்க பேசுகிறாங்க, அவள் பேசுகிறா, இதை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய இந்த மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட் பார்த்தா கீப் காம். ஸோ எதுக்கு என்னுடைய பார்ட்னர் வந்து என்னை புட் மீ டவுன் பண்ணுறாரு, ஏன் வந்து இது எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக கோவப்படுத்துது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அதை லிசன் பண்ணோம்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம அமைதியாக இருந்துட்டு நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் உடனே காமிக்காமல் நம்ம அதை நெகட்டிவிட்டியை மட்டும் மனசுக்குள்ளே எடுத்துக்கிறாமல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ நம்மளோட ஆங்கராக இருக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஆனாலும் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை அவர்கிட்ட உட்காந்து பேசலாமா, இல்லை அவர்கிட்ட உட்காந்து பேசலாமா, ஸோ அப்படி இருக்கும்போது இதில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணாரா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, என்ன சுச்சுவேஷனில் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு அமைதியான மனநிலையில் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். இது எதனால் நடக்குது, எதனால் இது வந்து உருவாகுது அப்படின்ற ஒரு நல்ல ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மேக் யுவர் செல்ஃப் பெட்டர். ஸோ அவர் இந்த மாதிரிலாம் அவரோ இல்லை அவளோ அவங்க பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்காம உங்களுக்கு பிடிச்ச தேவைகளை நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் உறவுகளில் உங்களை கீழே தள்ளுறதே எதுக்கு காரணம்னா, நீங்கள் அவங்களுக்கு டிபெண்டாக இருக்கணும், நீங்கள் எதையும் பெருசாக சாதிச்சிடக்கூடாது, நீங்கள் எப்பயுமே அவங்களுக்கு கீழே இருக்கணும், அவங்க தான் அறிவாளின்னு நினச்சிக்குவாங்க, அவங்க பண்ணுறது அவங்களுக்கு தான் அந்த உலகமே தெரியும், அவங்க தான் எல்லாமே, இனி வந்து எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய கோல்ஸை நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதை அடைவதற்கான தொடர்ந்து முயற்சி செய்யணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் உங்களுக்கு உங்கள் மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கோலை, உங்களோட விஷயங்களை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு திங்கை வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும். ஸோ எப்போல்லாம் ஒரு கீழே தள்ளுறாரோ அப்போல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக முன்னேற ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ அந்த விடாமுயற்சி இருக்குல்ல, அந்த விடாப்பிடியான தன்மை வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கும். நீங்கள் வார்த்தைகளால் அசிங்கப்படுத்த தேவையில்லை. உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய பாதை, நீங்கள் எவ்வளோ மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இதை எடுத்து நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்றது முதற்கொண்டு அவங்கள கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய உறவுகள் நம்மளை புரிஞ்சிக்காதப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது தான் அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆக்செப்ட் தட் யுவர் ஹர்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் தானே, என் ஒய்ஃப் தானே, நம்ம பரவாயில்ல, இது ஓகே, அவர் வந்து ஜோக்கு பண்ணியிருப்பார், நம்ம விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது ஓகே. ஆனால் சில டைமிங்கில் உங்களுக்கு ஹர்ட்டாக இருக்கும்போது ஹர்ட்டிங்கை வந்து நீங்கள் வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஆமாம், எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறுறதுக்கு முன்னாடி தடுத்தாகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள்
உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கவங்க, இல்லை நல்ல ஒரு வெல்விஷர்ட்ட நீங்கள் இதை வந்து போய் பேசலாம். ஸோ இந்த மாதிரி நடக்குது, நான் எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல வெல்விஷராக இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்ககிட்ட சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கலாம். இல்லையா உங்களுடைய ஹஸ்பண்ட்டையோ ஒய்ஃப்டையோ அந்த பிஹேவியரை பற்றி அவங்க நல்ல மூடில் இருக்கும்போது பேசலாம். நீ இன்றைக்கி பண்ணது அது சரி கிடையாது, என்ன தெரியுமா? ஸோ அந்த டைமிங்கில் இந்த மாதிரி என்னை ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நம்ம எவ்வளோ அழகாக லவ் பண்ணோம், நம்ம எவ்வளோ அருமையான லைஃப் இருக்குது, நம்மளுடைய குழந்தைகள் எவ்வளோ அருமையாக இருக்காங்க, இதெல்லாம் இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணலாமா? நம்ம குழந்தைகள் முன்னாடி நான் அசிங்கப்படுத்தலாமா? ஏன்னா எனக்கும் வந்து உனக்கும் வந்து சம உரிமைகள் இருக்குல்ல, சம மரியாதைகள் இருக்குல்ல, ஆனால் இதெல்லாம் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? அப்படின்ற மாதிரி அமைதியான முறையில் தெளிவாக அருமையாக உட்காந்து பேசி இதை வந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் டாக் அபவுட் இட், அதுதான் அடுத்த பாயிண்ட் சொல்ல வரேன். ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்களை புட் மீ டவுன் பண்ணும்போது, ஸோ பெஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூர் ஹஸ்பண்ட் இஸ் நாட் அவேர் தட் ஹீஸ் ஹர்ட்டிங் யூ இஸ் டு கன்ஃபர்ட் ஆஃப் ஹிம். ஸோ நிறைய பேர் ஐயோ எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது, ஐயோ சாரி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ சில நேரங்கள் நடக்கலாமா, எல்லா நேரம் நடக்காதுல, தொடர்ந்து நடக்காதுல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் தெளிவாக நான் இந்த இடத்துல நான் ஹர்ட் ஆகிறேன், ஸோ இந்த இடத்துல எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நீ இந்த மாதிரி உன் குடும்பத்துக்கு முன்னாடி என்ன நீ வந்து கீழே தள்ளுறது வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதே இடத்துல நீ இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட புரிய வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹர்ட் ஆகிறீங்கன்ற அந்த உணர்வை வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்போ தான் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதை மறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் யுவர் கான்வர்சேஷன் அனே குட் நோட் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பேச போகிறோம், ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம முன்னாடி கொண்டு வர போகிறோம், நம்மளுடைய மனைவிட்ட பேச போகிறோம். மனைவி வந்து ரொம்ப 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 சீரியஸாக இருக்காங்க, அவங்க வந்து நம்மளை திட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவங்கள்ட்ட பேச போகிறோம், இல்லை கணவர்கிட்ட பேச போகிறோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சீரியஸ் கன்வர்சேஷன், எந்த சீரியஸ் கன்வர்சேஷன் மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு குட் நோட்டில் ஆரம்பிக்கலாம். எடுத்தவொடனே நீ பண்ண தப்பு, நீ சரியில்லை, நீ கரெக்டு கிடையாது, இதெல்லாம் ஒரு உறவா, உன்னோட வாழ முடியாது, நான் உன்னை விட்டு போகிறேன், என்னோட இருக்க முடியாது, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நீ தான் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி நெகட்டிவோட அந்த உச்சக்கட்டத்தை நம்ம தூக்கி எறியாமல், ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அருமையாக இருந்துச்சு, நீ வந்து ரொம்ப நல்லவன், நீ வந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அப்பா, நான் உண்மையிலேயே உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன், நீ வந்து நிறைய இடங்களில் நீ அருமையான மனிதன், ஆனால் இந்த இடத்துல நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த குட் நோட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளை கொடுக்கும். ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை கொடுக்கும்போது அந்த நெகட்டிவ் அந்த ஸ்டார்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவை உங்களுக்கு கண்டினியூ பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குட் நோட்டோட எப்பயுமே ஆரம்பிக்கணும். இது வந்து எல்லா உறவுகளுக்கும், கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, ஒரு ஃப்ரெண்டில் வந்து எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட் நோட்டோட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் செட் அ கோட் ஆர் சைன். ஸோ என்னென்னா இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை மனைவியோ அவங்க மிஸ்டேக்ஸை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ணலை, நான் உண்மையிலேயே வந்து எப்பயும் போல் ஒரு ஃப்ளோவில் வந்து நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிட முடியாது. அவங்களுக்கான ஒரு டைம் கொடுங்க. ஸோ அதை வந்து ரிமைண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து திருப்பி அதை ரிப்பீட் பண்ணும்போது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஸோ உனக்கு புரியுதா இல்லையா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா, நீ ஹர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கும்போது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க. அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான டைமும் அவங்களுக்கான நேரமும் கொடுங்க. ரொம்ப நேரம் கிடையாது, எல்லாத்தையும் அவங்ககிட்டே கேளுங்க, அந்த மென்டாலிட்டியே கேளுங்க. ஓகே நீ எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிற, இது எப்படி மாற்ற போகிற, எப்படிலாம் நீ வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் எடுக்க போகிற அப்படின்ற ஒரு நோட்டில் எழுதுங்க. உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செட் பவுண்டரி சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் சரி, ஒரு லவராக இருந்தால் சரி, எல்லாருக்குமே ஒரு பவுண்டரி இருக்குங்க. அதுக்காடி அந்த பவுண்டரியை வந்து உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் சொல்லணும், உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி நீ என்னை சொல்லும் போது கஷ்டமாக இருக்குது, ஆனால் அதுக்காக வந்து நான் வந்து உங்க கூட வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், செக்ஸ் வச்சுக்க மாட்டேன், இல்லை நான் அந்த மேரேஜை வந்து நான் வந்து எண்ட் பண்ணுவேன், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அவங்கள பிளாக்மெயில் பண்ணாமல் நான் உன்னை விட்டு போகிறேன், இல்லை இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணாமல், ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான வேலை அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி நீ இதுக்கு மேலே பண்ணும்போது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது வந்து என்னை வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த மாதிரியான நேரங்கள்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து கரெக்டாக தெரியலை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண பின்னாடி, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ண பின்னாடி எதுவும் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக ஒரு தெரபிஸ்ட்டை வந்து நீங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து போய் பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து நிறைய ப்ராக்டிசஸ்ஸு எக்ஸசைஸ்லாம் சொல்லுவாங்க. ஓகேப்பா இதெல்லாம் பண்ணியாச்சு, எதுவுமே நடக்கலை, எல்லாமே பண்ணியாச்சு, எதுவுமே நடக்கலை, எதுவுமே மாறவே மாட்டுது, தொடர்ந்து என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, டெய்லி லைஃபே எனக்கு நரகமாயிருச்சு, ஒவ்வொரு நாள் விடியும் பொழுது ஏன்டா அந்த நாள் விடிஞ்சது அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்போ அட் எண்ட் ஆஃப் த டே இது சொல்லக்கூடாது, பட் ஆனால் வேறு வழியே இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சீராக்கக்கூடிய, நல்ல சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு லைஃப் அமையலை அப்படின்ற பட்சத்தில் அந்த லைஃபுக்கு
அப்படி கொடுக்குறது தான் வந்து நல்லது. ஸோ ஏன்னா நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க, எல்லாமே முயற்சி பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் அது வந்து டெய்லி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது, டெய்லி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. உங்களால் எதுவுமே பண்ண முடியலை, உங்களால் அடுத்து ப்ரொசீடே பண்ண முடியலை, உங்களை ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வைக்குது. என்னால் முடியவே முடியலை, எதுவுமே செய்ய முடியலை, என்னால் கரெக்டே கிடையாது, இது வந்து என்னை வந்து டம்ப் பண்ணுது, என்னை வந்து முன்னேறவே விட மாட்டுது, என்னை வந்து வாழ விட மாட்டுது, என்னை கஷ்டப்படுது, மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுகையாக வருது, என்னால் முடியவே முடியலை, யார்கிட்டையும் பேச பிடிக்கல, யார்கிட்டையும் பழக பிடிக்கல அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்கள் மனசில் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ அந்த உறவு வந்து எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு அப்படின்றத நீங்கள் தான் அவேலுவேட் பண்ணணும். அது ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டிஸு. உங்கள் லைஃப்பில் அந்த உறவு வந்து எவ்வளோ முக்கியம், இந்த உறவுகள் தொடர்ந்தால் என்னென்ன நடக்கும், இந்த உறவுகள் இல்லைன்னா என்னால் எப்படிலாம் அதை வாழ முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்டோட உங்களுடைய மனசு உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எது செஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ அப்போ அந்த நேரத்தில் அந்த நொடியில் அந்த ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணுறதை தவிர வேறு எந்த ஒரு முடிவு, எந்த ஒரு விஷயமே இருக்காதுங்க. ஸோ இதை வந்து நானும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், அந்த உறவை புதுப்பிப்பதற்கு, அந்த உறவை தொடர்வதற்கு, அந்த உறவை வந்து ஆரோக்கியமாக வச்சுருவதற்கு நம்ம என்ன முயற்சிகள் பண்ணணுமோ அந்த முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த முயற்சிகள் எல்லாமே போய்க்கும் பொழுது தான் இதை உருவாக்கணும். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மேரேஜ் லைஃப்பில் இல்லை உங்களுடைய ஒரு பார்ட்னர்கிட்ட அவங்க உங்களை புட் டவுன் பண்ணும்போது, உங்களை கஷ்டப்படுத்தும் போது, உங்களை வந்து ரொம்ப 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 கஷ்டப்படுத்திடும் போது அதை நம்ம ஈஸியாக எப்படி டேக்கிள் பண்ணி அந்த ஒரு டாக்ஸிக்கான லைஃப்பை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். நம்மளுடைய தோழிக்காக பண்ண எபிசோட் அவங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காகவும் சரி. இந்த ரிலேஷன்ஷிப்பான விஷயங்களை நம்ம நிறையா பேசலாம் அப்படின்றத நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய லிசனர் ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை கேட்கலாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்வேஸ் பர்சனல் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரையாரிட்டி இருக்கும், உங்களுடைய லைஃப் ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் ஒவ்வொரு ஓனாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களோட லைஃப் நம்ம வந்து தலையாள முடியாது, மூக்கில் நினைக்க முடியாது. ஆனால் அவங்க கேட்கும்போது நம்ம ப்ரொஃபஷ்னலாக என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நம்ம டிப்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு எபிசோடில் நல்ல ஒரு டாப்பிக்கோட, நல்ல ஒரு மோட்டிவேட்டடான இன்ஸ்பிரேஷனலான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் கிட்டிருக்கீங்க ஆர்ஜே மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ், தாட்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ் என்னை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இன்னும் முக்கியமான டாப்பிக்கோட, சூப்பரான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக அமைஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு சக்தியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான ஒரு வளமையான வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த எபிசோட முடிக்கிறேன். ஸோ உங்கள் வாழ்க்கை வளமாக மாறுவதற்கும், சிறப்பாக மாறுவதற்கும், நிம்மதியாக வாழ்வதற்கும் வாழ்த்துக்கள். டேக் கேர் நண்பா, நன்பி.